கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதாவது அப்போஸ்தலராகிய பரிசுத்த பவுல் பிதாவாகிய தேவன் இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார் என்று சொல்லுகிறார். இருளின் அந்தகாரம் என்பது சாத்தானையே குறிக்கிறது. அதாவது பிசாசாகிய இருள், அவன்தான் இருளுக்கு அதிபதியாக இருக்கிறான். அவனை குறித்து அந்தகார லோகாதிபதி என்றும் இருளின் வல்லமை என்றும் சொல்லலாம். இருளுக்கும் வல்லமை இருக்கிறது என்பதை உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அதாவது எவரையும் பயப்படுத்தி கலங்க பண்ணுகிற வல்லமை இரவு வந்துவிட்டாலே சிலருக்கு ஒரு விதமான பயம் வந்துவிடும். அதுதான் சாத்தானுடைய வல்லமை. அவன்தான் அநேகருடைய வாழ்க்கையை இருளாக்கி நாசம் பண்ணுகிறான். இயேசு கிறிஸ்து அவனை குறித்து சொல்லும்போது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் அவன் வரான். ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள் பிசாசானவன் வருவானானால் அவன் அந்த மனிதனுடைய சமாதானத்தை பாழாக்கி விடுவான், சரீர ஆரோக்கியத்தை திருடி விடுவான், அந்த மனிதனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் கெடுத்து விடுவான். இருளின் வல்லமை நம்மை மிகவும் வேதனைப்படுத்தக்கூடியது. ஒரு ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த இவளை அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து 16 வரை நாம் வாசிக்கிற பொழுது இதை அறிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் நாட்களில் எருசலேமில் பக்தியுள்ள ஒரு பெண் சுமார் 18 வருடங்களாக நிமிர முடியாத கூனியாக இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவளுடைய முதுகெலும்பு வளைந்து போயிருந்தபடியினால் அவளால் குனிந்துதான் நடக்க முடியும். அவளை பார்க்கின்ற அநேகர் பாவம் அவளுக்கு ஏதோ ஒரு வியாதி என்றுதான் நினைத்திருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்தபோது 18 வருடங்களாக அவளை கூனியாக வைத்திருப்பது பலவீனப்படுத்துகிற ஒரு பிசாசு, அது ஒரு அசுத்த ஆவி என்கிற உண்மையை இவர் கண்டுகொண்டார். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாகிய அவருக்கு மறைவாக இந்த பூமியில் அப்படி என்னதான் இருக்க முடியும் பிரியமானவர்களே? உடனே அவர் அவளை தம்மிடத்தில் அழைத்து தன் கரத்தை நீட்டி தொட்டபோது அந்த வினாடியே 18 வருடங்களாக அவளை கட்டி வைத்திருந்த பலவீனப்படுத்தும் ஆவியின் அந்த கட்டு அறுக்கப்பட்டு விட்டது. உடனே அவள் நிமிர்ந்து நடந்தாள். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஏதாவது அந்தகார இருளின் பாதிப்பு உங்களுக்கு இருக்கலாம். ஒருவேளை உங்கள் சரீர ஆரோக்கியத்தில் பாதிப்பு உண்டாகி இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தில் பாதிப்பு உண்டாகி இருக்கலாம், அல்லது உங்களுடைய தொழிலில் பாதிப்பு உண்டாகி இருக்கலாம், அல்லது உங்கள் வேலையில் பாதிப்பு உண்டாகி இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஊழியத்தில் கூட பாதிப்பு உண்டாகி இருக்கலாம். பிரியமானவர்களை, நீங்கள் கலங்காதிருங்கள். அன்றைக்கு கூனியான அந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுத்த அதே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க உங்கள் அருகில் அவர் வருகிறார் என்பதை விசுவாசியுங்கள். பிரியமானவர்களை, நிச்சயமாகவே நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே,
அல்பாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமுமானவரே, தொடக்கமும் முடிவுமானவரே, இருக்கிறவராகவே இருக்கிறவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, எங்களை அழைத்தவரே, எங்களை பயன்படுத்துகிறவரே, எங்கள் மேல் அப்பா உம்முடைய பாதுகாப்பின் கரத்தை வைக்கிறவரே, நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இப்பொழுது திறப்பாராக. சமாதானத்தின் தேவன் இந்த காலை வேளையிலே சத்துருவின் கிரியைகளை, பிசாசின் வல்லமைகளை இப்பொழுதே அவர் ஒழித்து போடுவாராக. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். சர்வ வல்லமை உள்ளோட கரம் இந்த காலை வேளையில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. இந்த நாளிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்க வருகிற ஒவ்வொருவரும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுவார்களாக. தங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே, நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், என் முகங்களை பிரகாசிக்கச் செய்யும், என் குடும்பங்களை பிரகாசிக்கச் செய்யும், என் சூழ்நிலைகளை மாற்றித்தாரும் அப்பா. நான் பிசாசினால் அலைக்கழிக்கப்படுகிறேன். பிசாசானவன் எனக்கு மிகுந்த வேதனை கொடுக்கிறான். என் வாழ்க்கையில் நான் எழும்ப முடியாதபடி நான் விழுந்து கிடக்கிறேன். என் வியாபாரத்தில் எனக்கு எழுச்சி இல்லை, என் வருமானத்தில் எனக்கு எழுச்சி இல்லை, என் பொருளாதாரத்தில் எனக்கு எழுச்சி இல்லை. நான் எப்பொழுதும் வேதனையோடும் வருத்தத்தோடும் கஷ்டத்தோடும் நடந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மேலும் என் ஆண்டவருடைய கிருபை இந்த நாளிலே அதிகமாய் ஊற்றப்படுவதாக. ஆமாராஜா, உன்னதமான தெய்வமே, செங்கடலை இரண்டாய் பிளந்த என் தெய்வம் அப்பா, நீங்க யோர்தானை பின்னிட்டு போக பண்ணினவர், எரிகோவை விழப்பண்ணினவர். எஸ்டர்டே உம்முடைய வல்லமை மிகப்பெரியது சுவாமி, மிகப்பெரியது. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உன்னதமான தெய்வமே, தங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இயேசுவே என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் அப்பா என்று யாரெல்லாம் இந்த நேரத்தில் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, இப்பொழுதும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்து இருக்கிறார். என் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. நான் அவருக்குள்ளும் அவர் எனக்குள்ளும் இருக்கிறார். அவருடைய வார்த்தை எனக்குள் இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மற்றும் நான் ஒன்றாக இருக்கிறேன் என் இயேசுவோடு கூட என்று அறிக்கை செய்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்துவீர். அவர்கள் சூழ்நிலைகளை மாற்றுவீர் அப்பா. ஹல்லேலூயா. எளியவனை உயர்த்துவீர், வியாதியை அவர்களை விட்டு நீக்குவீர் அப்பா. இன்று கண்ட எகிப்தியன் இனி ஒருபோதும் உன்னை பின்தொடர்ந்து வருவதில்லை. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. என் தேவன் எவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஞானமுள்ள தேவன். அவர் செய்கைகள் யதார்த்தமல்லவோ. பலவான்களின் வில் முறியும், தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்படுவார்கள். திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாயிருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். மலடியாயிருந்தவள் 7 பெற்றாளாம், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாக இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. தரித்திரம் அடையச் செய்கிறவன், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாக இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாக இருக்கிறார். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் அப்பா நீர். ஹல்லேலூயா. அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் புச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனம் ஆவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்ளுவதில்லை. கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயரப் பண்ணுவார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கி போகட்டும். தேவன் எவ்வளவு பெரியவர். என் தேவனுக்கு சமமானவர்கள் யார்? எஸ்டர்டே என் தேவன் மிக பெரியவர்.
சகலத்தையும் படைத்து உருவாக்கி சிருஷ்டித்தவர். படைக்கப்பட்ட யாவும் அவருக்கென்றும் அவராலேயே உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. அப்பா, உடைய வழி உத்தமமானது. உம்முடைய வசனம் எங்களை புடமிடும். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறாரே. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலை யார்? தேவன் எனக்கு பலத்த அரணானவர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க காலையிலே? ஹல்லேலூயா. தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அவர் என் கால்களை மான் கால்களை உடைய கால்களைப் போலாக்கி என்னை உயர்த்தலங்களிலே என்னை நிறுத்துகிறவர். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு அவர் பழக்குவிக்கிறவர். அப்பா, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என்னை என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்கடிக்க பண்ணினீர். அப்பா, நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர். ஸ்தோத்தரிக்கப்படுவாராக அவர் நாம மகிமைப்படுவதாக. என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி சுவாமி. கிருபையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. சத்துருக்களின் பிதடியில் மேல் எங்கள் கரங்களை வைப்பீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களை உயர்த்துவீர், மேன்மைப்படுத்துவீர், மகிமைப்படுத்துவீர் சுவாமி. பொல்லாத இந்த ஜனங்களிடத்திலிருந்து நீர் எங்களை மீட்டுக் கொள்ளுவீர், எங்களை விடுதலை ஆக்குவீர். பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற யாவருக்கும் இந்த காலை வேளையிலே விடுதலை உண்டாவதாக. இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்த தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்தின ஒவ்வொருவரையும் இப்பொழுதே என் ஆவியானவர், என் தேவனுடைய ஆவியானவர், ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியானவர், உன்னதத்தில் வரும் தேவ ஆவியானவர் இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவாராக. ஓ ரீமா ஷாதா லாபா ரீகா ரீமா ஷாதா லாரி மாவுகா திமா லிகா லியாந்துன திபி மா ஷாதா லஹா ரியாந்தனா மௌகா லதியாந்துன திப்பலா ரீகி. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். உங்கள் உள்ளம் கலங்காதிருக்கட்டும். ராஜா, இந்த நேரத்திலும் தேவ மகிமை ஒவ்வொருவரும் ஆட்கொள்ளுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவருக்கும் நீர் விடுதலை கொடுக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். எவ்வளவேனும் எழும்ப விடாதபடி ஹல்லேலூயா நம்முடைய பிள்ளைகளை அப்பா நொறுக்கி கொண்டு இருக்கிற, கட்டி வைத்திருக்கிற, சித்திரவதை செய்கிற எல்லா அசுத்த ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே சரீரங்களை விட்டு வெளியேறட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். சரீரத்தை விட்டு வெளியேறட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சகோதரியே, கர்த்தர் பேசுகிறார். உன் இருதயத்தில் காணக்கூடிய அத்தனை பாவங்களையும் நீ விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் உள்ளத்திலே இருக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த அசுத்தத்தை நீ உன்னை விட்டு நீக்கு என்று கர்த்தராகிய இயேசு பேசுகிறார். நான் உன்னை உயர்த்துவேன். உனக்கு ஒத்தாசை மனிதர்களிடமிருந்து அல்ல. அவர்கள் உன்னை ஏமாற்றுவார்கள். உன் சரீரத்துக்காக உன் அழகை வர்ணிப்பார்கள். உன்னை வேதனைப்படுத்தும் பிசாசின் தந்திரத்தின் ஆரம்பம் இதுதான் என்பதை நீ அறிந்து கொள் என்று ஆவியானவர் பேசுகிறார். எஸ்டர்டே பொல்லாத மனிதர்களின் கைகளில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு தேவ ஆவியானவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக பேசுகிறார். மகளே, உன்னை தேவன் எச்சரிக்கிறார். ஓ ரீமா ஷீதி லிபிரியா கோல தியான் சொன்னதுவி. தேவ வல்லமை அப்பா இப்பொழுதே வெளிப்படட்டும். ஆவியானவரே, தீர்க்க தரிசனங்களை பேசுகிறவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஒன்று கூட்டுகிறீர், ஒன்று சேர்க்கிறீர். ஆமா ராஜா, இயேசு, ஒருவரும் கெட்டுப்போவது என் தேவனுக்கு சித்தம் அல்ல. இயேசப்பா, பொல்லாத வழிகளில் இருக்கிற பிள்ளைகளை நீர் இப்பொழுதே திருப்புவீராக. பிசாசின் பிடியில் அகப்பட்டுகிற யாவரையும் நீர் விடுதலை ஆக்குவீராக சுவாமி. நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன், இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று நான் முயற்சி செய்கிறேன், ஆனாலும் செய்து விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய அநேகரை இந்த நாளிலே ஆவியானவரே நீர் வெளிப்படுத்துகிறீரப்பா.
எஸ்டடி நான் புரளி பேசக்கூடாது, மற்றவர்களை நான் குறை சொல்லக்கூடாது, அவர்களுக்கு விரோதமாக நான் பொறாமை கொள்ளக்கூடாது, மற்றவருடைய பொருள்களிலே நான் இச்சிக்க கூடாது என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் என்னால் முடியவில்லை என்று சொல்லக்கூடிய அநேகரை தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நீர் வெளிப்படுத்துகிறீர் அப்பா. எஸ்அப்பா, பிள்ளையுடைய இருதயம் இப்பொழுதே உம்முடைய இரத்தத்தால் கழுவப்படட்டும். அசுத்த ஆவிகள் உம்முடைய பிள்ளைகளை பற்றி கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் அப்பா. எஸ்டடி பற்றி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்டடி ஹல்லேலூயா. அவர்கள் சற்றும் நிமிர விடாதபடி அப்பா அவன் பின்னாலேயே தொத்திக் கொண்டிருக்கிறான். இதை நீர் ஆழமாய் உணர்த்துகிறீர் சுவாமி. எஸ்டடி தூசியை உதறிவிட்டு எழும்பு என்று வேதம் சொல்லுகிறதே. தூசி, அவன் தூசி. ஹல்லேலூயா. நம் தேவனுக்கு முன்பதாக ஒன்றுமல்ல, அதை தட்டிவிடு. ஹல்லேலூயா. எஸ்டடி அதை உதறிவிட்டு எழும்பு சீயோனே, நீ எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகத்துவமுள்ள பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் இரக்கம் பெறுவான், அவன் விடுதலையாவன், அவன் கட்டுகள் அறுக்கப்படும். இந்த தேவ ஆவியானவர் அவனை விடுதலையாக்குவார். இந்த நேரத்திலும் அப்பா தேவ ஆவியானவர் இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளையுடைய உள்ளத்திலும் பரிசுத்த ஆவியானவரே காணக்கூடிய எல்லா அசுத்தங்களையும் அவலட்சணங்களையும் நீர் இப்பொழுதே சுத்திகரிப்பீராக. ஓ ரீமா ஷாதலபரி கலபரிதிலையா குலதியான் சொன்னதுவி. ஹல்லேலூயா. தொண்டை பகுதியில் ஹல்லேலூயா கேன்சர் கட்டியில் சிக்கியிருக்கிற மகளே, கர்த்தர் உன்னை இப்பொழுது தொடுகிறார். தேவ வல்லமை இப்பொழுதே உன்னை தொடுகிறது. தேவ ஆவியானவர் உன்மேல் அசைவாடுகிறார். விசுவாசத்தோடு கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தினை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. பா ஹல்லேலூயா. கட்டிகள் இப்பொழுது மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கேன்சர் கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனர்களுக்கு ஒரு புதிய பலத்தை நீர் கொடுப்பீராக ராஜா. அப்பா, மருத்துவமனையிலிருந்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே, வியாதி நிமித்தமாக மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும். எப்படிப்பட்ட வியாதியில் இருப்பார்கள் என்று சொன்னாலும் ராஜா, இப்பொழுதே இந்த சத்தத்தை கேட்கிற பொழுதே தேவ ஆவியானவர் சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படுத்துவாராக. இயேசுவின் ரத்தம் அந்த பிள்ளைகள் மேலே தெளிக்கப்படட்டும் அப்பா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா, இப்பொழுதே நான் பேசுகிறேன். சர்வ வல்லமை உள்ளோடைய கரம் இப்பொழுது வெளிப்படட்டும் அப்பா. அற்புத சுகமுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அற்புத சுகம் இப்பொழுதே உண்டாகட்டும். சுகமளிக்கும் என் தெய்வம், தொட்டு சுகப்படுத்தும் என் தெய்வம், உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் அப்பா. அல்லேலூயா. இயேசுவே, யாரெல்லாம் இப்பொழுது விசுவாசித்து ஜெபிக்கிறார்களோ, என்னோடு இணைகிறார்களோ, அவர்கள் வாழ்க்கை மறுரூபம் அடையட்டும். வியாதிகள் மறையட்டும் அப்பா. கட்டுகள் அறுபட்டு போகட்டும். மருத்துவமனையில் அப்பா படுத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே அப்பா அவர்கள் விடுதலை ஆவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. எந்த வியாதியை இதை குணப்படுத்த முடியாது என்று சொன்னார்களோ, ஆவியானவர் சொல்கிறார், நான் அதை சுகமாக்குவேன், உன் வியாதியை உன்னை விட்டு நான் விலக்குவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் வாக்கு பண்ணுகிறார். சுத்த ஆவியானவர் வாக்கு பண்ணுகிறார். உங்கள் உள்ளம் கலங்காது இருப்பதாக. ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த இயேசுவை நம்புகிறீர்களோ, யாரெல்லாம் இவரை விசுவாசிக்கிறீர்களோ, என் தேவன் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிசாசின் பிடியில் இருக்கிற பில்லி சூனிய கட்டில் சிக்கி இருக்கிற ஹல்லேலூயா இயேசுவே, ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். எவ்வளவுதான் வருமானங்களை கொண்டு வந்தாலும் கைகளில் நிற்பது இல்லை. ஹல்லேலூயா இயேசுவே, நித்தம் உங்கள் வாழ்க்கையில் கசப்பு, வெறுப்பு, ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே இருதயத்தில் ஒரு புது பலன் வரட்டும் அப்பா. பழைய கசப்புகள், வெறுப்புகள் இப்பொழுதே மாறட்டும். ஒருவேளை அந்த கசப்பு தன் கணவன் மேலே இருந்திருக்கலாம், ஒருவேளை அந்த கசப்பு தன் மனைவி மேலே இருக்கலாம், ஒருவேளை அந்த கசப்பு உங்கள் பிள்ளைகள் மேலே இருந்திருக்கலாம், ஏன் இந்த கசப்பு உங்கள் உறவுகளிடத்திலே இருந்திருக்கலாம். யார் மேலேயாவது நீங்கள் கசப்பு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நேரத்தில் என் தேவ சமூகத்திலே அதை அறிக்கை செய்யுங்கள். அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஓ ரிமா ஷாதலபரி கலபரிபிலியா கொலதியான் சொன்னது தேவ மகிமை இந்த காலை வேளையிலும் அப்பா இது கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அப்பா. தேவ கிருபை அதிகமாக ஊற்றப்படும் நாளாக இருக்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னீங்களப்பா. ராஜா, இப்பொழுதே இந்த நாளிலே நீர் கட்டுகளை அறுக்கிறீர், நன்றி. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சுகமாக்குகிறீர், உமக்கு நன்றி. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்குமே. இப்பொழுதே அந்த ரட்சிப்பு
உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நீதிமான் கூடாரத்தில் என்ன உண்டு? கம்பீர சத்தம் உண்டு. அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூடாரங்களிலும் இனி கம்பீர சத்தம் உண்டாகட்டும், முழக்கம் உண்டாகட்டும். என் தேவன் பெரியவர் என்று அவர்கள் ஆராதிப்பார்களாக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் இறங்குகிறீர். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறீர் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்போ ஒரு விசேஷித்த ஆவியானவர் நீர் கட்டளையிடுகிறீர். உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. மூட்டு வலியில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே மூட்டு வலி நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் முதுகு தண்டில் பிரச்சனை இருக்கிறார்கள் என்று சொன்னார். இப்பொழுதே கர்த்தருடைய கரம் அதில் வைக்கப்படுகிறது. இப்பொழுதே மெய்யான ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தில் அப்பா ஆரோக்கியம் இப்பொழுதே பிள்ளைகளுக்கு வரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. பிசாசுகள் வெக்கப்பட்டு போகட்டும். எப்படி ஒரு ஸ்திரியை 18 வருஷமாக ஹல்லேலூயா கூனியாக வைத்திருந்தானோ, ஹல்லேலூயா, இயேசு கண்டபொழுது அவனை விடுவித்தது போல இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே பிசாசானவன் யாரையெல்லாம் இப்பொழுது கட்டி வைத்திருக்கிறானோ ராஜா, அவர்கள் அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை ஆவார்களாக. சிறையிருப்பிலிருந்து உடைய பிள்ளைகள் விடுதலை ஆவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த நேரத்தில் வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். அற்புத அடையாளம் நடப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. வயிற்று பகுதியில் காணக்கூடிய பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் அப்பா. அது மாத்திரமல்ல சுவாமி, ஹல்லேலூயா, சகோதரி அப்பா, உங்கள் மார்பில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கட்டிகள் இருக்கிறது. அது கேன்சர் கட்டி என்று சொல்றாங்க. அதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்று உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் சொல்லுகிறார், நான் உன்னை சுகமாக்குவேன், நான் உன்னை சுகமாக்குவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் வாக்கு பண்ணுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, வலது கையில் அப்பா இருக்கக்கூடிய வலிகள் மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரனே, உன் கரங்களை உயர்த்த முடியலை, நகட்ட முடியலை. இப்பொழுதே அந்த வலிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கடவுது சுவாமி. எஸ்டடி மகத்துவமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கணவன் மனைவி பிரிவினைகளில் அப்பா சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதே அப்பா மறுபடியும் அவர்கள் ஒன்று சேர நீர் உதவி செய்வீராக. தெய்வ ஆவியானவரே நீர் இடைபடுவீராக சுவாமி. ஹல்லேலூயா. வல்லமையுள்ள உம்முடைய கரம் இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரும் தொடட்டும். இந்த நாளில் இந்த ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுதே உம்முடைய மகிமை சூழ்ந்து கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நித்தமும் எங்களை நடத்துகிற எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய காருண்யம், உம்முடைய ஐஸ்வர்யம் இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா மூடிக்கொள்ளட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும், மனமகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவுடைய பிள்ளைகளுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதான காரியங்கள் இந்த நாளிலே நடக்கட்டும். இயேசு எனக்கு அற்புதம் செய்தார், என் வாழ்க்கையை அவர் விடுதலை ஆக்கினார், என் தேவைகளை சந்தித்தார் என்று பிள்ளைகள் சொல்லத்தக்கதாக இப்பொழுதே கர்த்தருடைய கரம் பலமாய் இறங்குவதாக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்திலும் நிரப்புவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே எங்களுக்கு தெரிவிங்க, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you. திகைத்துக் கொண்டிருக்க